ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து பாலக் போட்டு பக்கோடா பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி பாலக் எடுத்துக்கோங்க. இது நல்லா குப்பை இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. புல், மற்றபடி செடி சுத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ஆனியனை நீட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா, பிளாக் சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோம்பு 2 பிஞ்சு, அப்புறம் ஓமம் அதுவும் 2 பிஞ்சு போடுங்க. சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன், ஓமமும் 2 பிஞ்சு போட்டால் போதும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் சில்லி ஃப்ளேக் காரத்துக்கு போடலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்கலாம் வீட்டில் இருந்தால் பச்சை மிளகாய் கடிச்ச காரமாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும், கையில் பட்டு இதாகும். அதனால லாஸ்ட்டில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 கப்பு கடலை மாவு, கிட்டத்தட்ட இது ஒரு 200 கிராம் கடலை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கீரை இதில் ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, இப்போ நம்ம பிளாக் சால்ட் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் கொஞ்சம் நம்ம டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கை நிறைய தண்ணி எடுத்து இதில் தெளிச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு 3 கை தண்ணி விட்டால் போதும், ரொம்பலாம் விடக்கூடாது. 3 கை நிறைய தண்ணி, 3 தடவை கையில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இதை திக்காக நம்ம இதோட இது மாதிரி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுக்கு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் ஆயிலை நம்ம கடாயில் மீடியம் ஃப்ளேமில் சூட் பண்ணணும். இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து பக்கோடா ஷேப்பில் நம்ம இதில் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். ரொம்ப தண்ணி விடாமல் நான் சொன்ன அளவுக்கு போட்டால் போதும். இப்படி இதை 1 பை 1 போட்டுகிட்டே வாங்க. இந்த டைமில் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டதுலாம் கரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த கடலை மாவோட 1/2 கப் நிறைய நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தி வேறு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இப்போ கீரையெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சாப்பிடாம தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆயிரும். இப்படி திருப்பி விட்டுக்கணும். லாஸ்ட்டில் போட்ட பக்கோடாலாம் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் ஃப்ளேம் கூட வச்சோன்னா வெந்துடும் ரொம்ப சீக்கிரம்.
இப்போ இந்த பக்கோடா எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெந்ததெல்லாம் பார்த்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பக்கம் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, கோல்டன், லைட் கோல்டன் கலரில், அதெல்லாம் இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு. இதோட நீங்கள் கெச்சப்போ, டொமேட்டோ சட்னியோ, இல்லாட்டி கார்லிக் சட்னி, ரெட் சில்லி சட்னி, எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சுட சுட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை பாய்.